தமிழகத்தில் கனமழையால் கடந்த 5 நாட்களில் மட்டும் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் லீபிகா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். லீபிகா, இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. தமிழகத்தில் தற்போது கோடை மழை என்பது தொடங்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்கள்ல அதி கனமழை வரை ரெட் அலர்ட்டுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் கன்னியாகுமரி, தென்காசி போன்ற பல்வேறு மாவட்டங்கள்ல அதி கனமழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில் தற்போது கடந்த 5 நாட்களில் மட்டுமே தமிழகத்தில் மொத்தமாக 11 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறதா, கனமழையின் காரணமாக உயிரிழந்திருப்பதாக தமிழக அரசானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடலூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடி மின்னல் தாக்கியதன் காரணமாகவும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதின் காரணமாகவும் 2 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடலூரில் 1 இடி மின்னல் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போன்று கன்னியாகுமரியில் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒரு நபர் இறந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கனமழையின் காரணமாக 16/5/2024 முதல் 20/5/2024 முடிய மொத்தமாக 11 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டதாக தற்போது தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி கனமழையின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 12 கால்நடைகள் இறப்புகள் ஏற்பட்டுள்ளதோடு 24 குடிசை வீடுகள் சேதமடைந்திருக்கின்றது. குறிப்பாக தொடர்ச்சியாக கோடை மழை என்பது பல்வேறு மாவட்டங்களில் தற்போது பெய்து வரக்கூடிய நிலையில் இதுவரை 11 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தமிழக அரசு நமக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றது. கடந்த 1 மாத காலமாக பல்வேறு மாவட்டங்கள்ல வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்பட்ட நிலையில் கடந்த 1 வார காலமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையமும் நேற்றைய தினம் நாளிட்ட அறிவிக்கையில் 24ஆம் தேதி முடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதி கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது மழையின் காரணமாக 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக கடற்கரை, குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 40 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மேற்கண்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மழையின் காரணமாக பல்வேறு இடங்கள்ல அந்த நிவாரண முகாம்களோட எண்ணிக்கையும் அதிகப்படுத்தியிருக்கிறது. ஈரோட்டில் 2 நிவாரண முகாம்களானது இருக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாமக்கலில் 3 நிவாரண முகாம்களும், கரூர் மாவட்டத்துல 4 நிவாரண முகாம்களும் தற்போது அமைக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக இந்த 3 மாவட்டத்திலும் 9 நிவாரண முகாம்கள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினுமே பல்வேறு இடங்கள்ல மழையின் காரணமாக உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 5 நாட்களில் மட்டுமே 11 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தற்போது தமிழக அரசு நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. வர்ணியா. லிபிகா, விவரங்களுக்கு நன்றி.